கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டு சமூகத்தில் மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 49, 50 வசனங்களை வாசிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீ நல்லவர். இந்த மாலை பொழுதிலும் பேசுகிற தெய்வம், நீ பேசும். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்பது எவ்வளவு நல்லது. காத்திருக்க உதவி செய்த ஆண்டவர், உம்மோடு நாங்கள் பேசினோம், இது எங்களோடு பேசணும். ஆண்டவரை இடைப்படுங்க. ஆண்டவரை மப்பு மந்தாரங்களை மாற்றி போடுங்க. ஆண்டவரை தேவன் தம்முடைய திருவுளத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி அதை செய்து முடிக்க எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரை வசனத்தை கேட்குற பிள்ளைகள் வசனம் சொல்கிற அடிமை பலப்படுத்த மாட்டேன், பயன்படுத்த மாட்டேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். அடுத்த வார்த்தையில் ஒரு வசனத்தை, ஒரு பகுதியை நம்ம தியானிப்போம். உப்பு நல்லது தான். தூத்துக்குடியில் இருக்கிற எல்லாருக்கும் உப்பு பற்றி தெரியும், உப்பு விளையிற பற்றி தெரியும். ஆமென். உப்பு நல்லது தான். உப்பு சாரம் அற்று போனால் அதற்கு எதனால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை தியானிச்சிருக்கவும் வருஷங்களாயிட்டு நினைக்கிறேன், தெரியல. இன்றைக்கி இந்த 50ஆம் வசனத்தில் ஒரு வேதம், ஒரு வரி சொல்லுது, உங்களுக்குள்ளே உப்பு உடையவர்களாக இருங்கள். அல்லேலூயா. என்ன அர்த்தமாக இருக்கும்? நன்றி உள்ளவர்களாய். அப்படியா? தம்பிகள் வாய் தரங்க பார்ப்போம். உப்பு உடையவர்களாக இருங்கள். கத்தோலிக்க வேதத்தில் இப்படி போட்டிருக்கு, உப்பின் தன்மை கொண்டிருங்கள். அல்லேலூயா. சொல்லுங்கள். நான் சொன்னது ரிப்பீட் சொன்னேன். அதாவது அல்லையில சொல்ல என்ன செய்யணுமா? உப்புடையவர்களாக இருங்கள் சொல்லி ஆண்டவர் இந்த புரொட்டஸ்டன்ட் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க வார்த்தையை கத்தோலிக்க வேதத்தில் போட்டிருக்கு, உப்பின் தன்மை கொண்டிருங்கள். சொல்லுங்கள். அப்போது ரெண்டுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. நம்ம எப்படி இருக்கணுமா? உப்புடையவர்கள் உப்பின் தன்மையை கொண்டிருக்கணும். இப்போ நம்மளாக தான் சேர்ந்து தியானிக்க போகிறோம். அருமையான ஊழியக்காரன் சொன்னாங்க, உப்புக்கு நன்றி உள்ள சுபாவம் இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா சில நேரத்தில் சொல்லுவோம், எப்படி அவங்க வீட்டில் உப்பு தின்றுருக்கோம்ல, அவங்க ஓட்ட உப்பை நம்ம சாப்பிட்ருக்கோம்ல, அப்படி சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு வீட்டில் பாசத்தோடு ஒரு நாள் சாப்பாடு கொடுத்துருப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு நமக்கு சண்டை வந்து விலகி இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, அப்போது நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நினச்சி பார்க்கும்போது அவங்க வீட்டில் நம்ம சாப்பிட்ருக்கோமே, ஆமாம் உப்பு போட்டிருக்காங்க, அவங்கள நினைக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு டீ குடித்தாலும், ஒரு தண்ணி குடித்தாலும், ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாலும் நாம் உப்புடையவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தன்மைகள், உப்பு உடையவர்களாயிருங்கள், உப்பின் தன்மை கொண்டிருங்கள். உப்புக்கு என்ன தன்மை? ஒவ்வொரு தன்மையை நம்ம தியானிக்க போகிறோம். உப்புக்கு என்ன தன்மை இருக்குது? நம்ம டெய்லி பயன்படுத்துகிறோம், ஆனால் நமக்கு தெரிய மாட்டுது. ஆனால் சொன்னோம்னா ஆமாம் அப்படிம்பீங்க. உப்பு எந்த பொருளையும் கெடாமல் வச்சுக்கிறோம்.
உண்மையா பொய்யா? பாருங்க, ஊறுகானாவே என்ன அர்த்தம்? உப்பில் ஊறின காயின்னு அர்த்தம். உப்பில் ஊறிக்கிட்டே இருந்தால் தான் அது ஊறுகாய். உப்பில் ஊறினா தான் ஊறுகாய். அப்போ இந்த ஊறுகாய் பாக்கெட் போட்டு நாள் கணக்கில் ஆனால் கூட எல்லா பொருளும் கெட்டு போயிடும். இந்த ஊறுகாய்க்குள்ளே உப்பை கூடுதலாக போட்டு வச்சுருப்பாங்க, கருவாட்டுக்குள்ளே உப்பு கூடுதலாக போட்டு வச்சுருப்பாங்க. இந்த உப்பு இருக்கனால அந்த உப்பு உடைய ஊறுகாய், உப்புடைய கருவாடு கெடாமல் இருக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக இந்த உப்பின் சுபாவம், உப்புடைய தன்மை என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உப்பு ருசியை கொடுக்கும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உப்பு நிறம் வெண்மை. அப்போது இது தூய்மைக்கு ஒரு அடையாளம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உப்பு சுத்திகரிக்கிற தன்மையை உடையது. அல்லேலூயா. அப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? இதை விரித்து பார்க்க போகிறோம், விவரமாக பார்க்க போகிறோம். ஆமென். முதல்ல என்ன சொன்னேன்? மறந்துட்டீங்களா? கெட்டு போக விடாது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நம்ம உப்பு உடையவர்களாக இருக்கணுமா. அப்போது நாம் கெட்டு போகிற ஆத்துமா கெடாமல் இருக்க, நான் உப்பின் சுபாவமாகிய கெடா தன்மையினால் அவர்களை கெட்டு போக விடாமல் இருக்கணும். தம்பிகள் என்ன சொல்கிறீங்க? மற்றவங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? கெடுத்துடவும் கூடாது, கெட்டு போக விட்டுறவும் கூடாது. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? கெடவிடக்கூடாது. இந்த சுபாவம் தாங்க ஆண்டவர் இயேசுட்ட இருந்துச்சு, பிதாட்ட இருந்துச்சு. இப்போ நான் சொன்ன வசனம் சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் சொல்லிடுவீங்க. யோவான் 3:16 சொல்லுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல். இயேசுவை இந்த பூமிக்கு பிதா தந்ததின் நோக்கமே ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்பிகள்லாம் கண்டிப்பாக யோவான் 3:16 மனப்பாடம் வச்சுருக்கணும். குட்டி குட்டி வசனம் மனப்பாடம் பண்ணுறீங்களே. உடனே 10th போனீங்கன்னா எங்களுக்கு மீசம் முளைச்சிட்டு நாங்கள் வசனம் சொல்ல மாட்டேன்னு சொல்லுவீங்க. அதனால் 10th போகவங்களை நினச்சிடணும். யோவான் 3:16 மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறணும். சொல்லிவிட்டு கக்கிட்டு உனக்கு எனக்கு சம்மந்தமுள்ள வசனமே போயிடக்கூடாது. இந்த வசனத்தை எங்கே வச்சுக்கிறணும்? நீ தான் அடுத்து எங்கே போகிற? 10th போகிற. அப்போ நீ என்ன செய்யணும்? வசனத்தை இறுதியில் வச்சுக்கணும். ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை வச்சுக்கணும். நான் கடந்து வந்துட்டேன்னு சொல்லி உடனே நான் 10th கடந்து நான் +1 முடித்து +2 போகிறேன். எனக்கு எதுக்கு அந்த வசனம்? நான் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டா? நோ. இந்த வசனம் எப்போதும் கவனிக்கிறீங்களா ஐயா? தரையை பார்த்துட்டு யாருக்கு சொல்கிறேன்? எங்கே இருக்கணும் இந்த வசனம்? ஒருவனும் கெட்டு போகாமல். வேதம் சொல்லுது ஒருவனும் கெட்டு போகாமல். அப்போ தேவ சமுதிரம் நீங்கள் உப்பு உடையவர்களாயிருங்கள், உப்பின் தன்மை கொண்டிருங்கள், யாரும் கெட்டு போகக்கூடாது. அதுக்கு தான் தம்முடைய குமாரனை பிதாவாகிய தெய்வம் தந்தள்ளினார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொல்லுங்கள்? யார் கெட்டு போகக்கூடாதுன்னு நீங்கள் என்ன செய்யணும்? கெட்டு போகவங்கள அவங்கள போய் காப்பாற்றணும், அவங்களுக்கு போய் நற்செய்தி சொல்லணும், அவங்களுக்கு போய் ஆண்டுடைய நாமத்தை சொல்லணும். அவங்க நோயினால் சாவுக்கு நேரம் போகிறாங்க, பேயினால் எப்போ பார்த்தாலும் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்கள், அவங்களுக்கு இன்னும் நல்ல செய்தி சொல்லுங்கள். என்ன செய்தி சொல்லுவீங்க? இயேசு உங்களை விடுவிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை குணமாக்குறார். எதிர்த்து பேசத்தான் செய்வாங்க. நம்ம சொல்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க கெட்டு போகக்கூடாது. நான் உப்பின் தன்மை உடையவனாக இருந்தேன்னா அவங்க கெடாதபடிக்கு நான் திறப்பின் வாயில் நின்று ஜெபிக்கிறவளாய் நான் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டு சமூகத்தில் சில காரியங்களை சில வசனங்களை பார்க்கிற பொழுது சங்கீதம் 14 3 வசனம் அல்லது 1 முதல் வாசிப்போம். 14 சங்கீதம் 14 எடுத்துக்கொள்ளுங்க சீக்கிரம். தேவன் இல்லை என்று மதிகட்டவன் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. வசனம் சொல்லுது நன்மை செய்கிறவன் எவனும் இல்லை, ஒருத்தனு கூட இல்லையா. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க பாருங்க எப்படி போட்டு வசனம். நன்மை செய்கிற ஒருத்தர் இல்லை, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. திரும்பி இந்த வார்த்தையை 53ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. 53 2 and 3 verse வாசிங்க. கண்ணோக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாயிலும் இல்லை. இந்த பூமியில் நல்லது செய்யன்னு சொல்லி ஒரு எண்ணம் உடைய ஒருத்தன் கூட என்ன செய்யலாம் பூமியில் இல்லவே இல்லையா. அப்போ எல்லோரும் எப்படி இருக்காங்க? கெட்டு போயிருக்கிறாங்க. இந்த கெட்டு போயிற ஆத்மா ஈடேறணும், மீட்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அவன் கெட்டு போய் நரகத்தில் போய் தள்ளுண்டு போய் வேதனை அனுபவிச்சிடக்கூடாது, ஆக்கினைக்குள்ளே போயிடக்கூடாது. அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். இன்றைக்கி என்னுடைய கடமை என்ன சொல்லிக்கிறீங்கன்னா, அவர் பூமியில் மனுஷகுமாராக வந்தால் நான் மனுஷனாக பிறந்த நான் ரட்சிக்கப்பட்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ரட்சிக்கப்பட்ட நான் உப்பின் தன்மை உடையவனாக இருக்கணுங்கன்னா எங்கே யாரெல்லாம் கெட்டு போயிருக்கிறாங்களோ அவங்கள கெடாதபடிக்கு நான் உப்புடையவனாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு எலுமிச்சங்காயை, ஒரு மாங்காயை அல்லது ஒரு நார்த்தங்காயை, அப்படி ஒரு கருவாடை, ஒரு செத்துப்பட மீன் வச்சுக்கோ. மீனை எப்படி இந்த உப்பு கெடாமல் வச்சுக்கிறதோ எத்தனை நாட்கள் சாப்பிட்டாலும் கூட அந்த நார்த்தங்காயாக இருக்கும். உப்பு போடாட்டா நார்த்தங்காய்னு சொன்னால் அழுகி போயிடும். உப்பு போட்டதுனால அந்த நார்த்தங்காய் ஊறுகாயாகவே இருக்கும். இன்றைக்கி மனுஷன் கெட்டு போனான் நரகத்துக்கு போயிடுவான். அந்த மனுஷன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடைய முடியும்னா, அடைய வேண்டும்னு சொன்னால் நான் உப்புடையவனாய் உப்பின் தன்மையுடையனாய் அவளை கெட்டு போகாமல் காக்கிற பொறுப்பு, திறப்பின் வாழி நின்று அவனை காப்பாற்றுகிற பொறுப்பு அது என்னுடைய தன்மையாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமரில் இதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். 3:12 வாசிக்கிறோம். வாசிங்க. எல்லாரும் வழி தப்பி ஸ்தோத்திரம். இதுவே தான் திரும்பி வேதம் சொல்லுது. சங்கீதத்தில் 14 53 இதைத்தான் ரோமரில் திரும்பி சொன்னாங்க. எல்லாரும் வழி விலகி ஏகமாய் ஒரே மாதிரி கெட்டு போனாங்க. ஏகம்னா ஒரே அர்த்தம். ஒரே மாதிரி கெட்டு போனாங்க, ஒரே மாதிரி போனாங்க. தேவசமர் காத்திருக்க தேவ பிள்ளைகள், ஆண்டவர் இயேசு சொன்னார். மத்தேயு 18:14 சொன்னார், ஒருவனும் கெட்டு போவது என் பிதாவின் ஸ்தோத்திரம். வாசிக்கிறீங்களா? 18:14. ஒருவனாவது கெட்டு போவது பரலோகத்தின் சித்தம் அல்ல. ஒருத்தன் கூட கெடக்கூடாது. எந்த காரணத்தை கொண்டு யாரும் கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டு சொல் வேத வார்த்தை சொல்லி பவுல் கொலோசியர் நிருபத்தில் எபேசியர் நிருபத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, 4:22 23 24 வசனங்கள் வாசிக்கிற பொழுது, கெட்டு போகிற, அதாவது டைரக்டாக இப்போ கெட்டு போயில பார்த்துக்கிட்டோம். இப்போ நான் கெட்டு போகிற மோசம் போக்குற நடவடிக்கையில் இருக்கிற நான் என்ன செய்யணும்?
அப்படின்றத வேதத்தில் பவுல் சொல்கிறார் பாருங்க. கெட்டு போகிற பழைய மனுஷனை களைந்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி உப்பின் தன்மையை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வாங்க. மற்றவங்க கெடாதவளைக்கு நீங்கள் திறப்பில் நிற்கணும், நீங்களும் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்கு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உடையவர்களாக என்ன செய்யணும் ஆகி மெய்யான நீதி பரிசுத்தம் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை அணிந்து கொள்ளுங்கள், தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்படின்னு செஞ்சால் நாம் கெட்டு போவது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை இன்னும் எபிரேயர் நிறுவனத்தில் 10:39 வாசிக்கிற பொழுது கெட்டு போக பின் வாங்குகிறவர்களாக இராமல், நல்லா வாசிங்க, ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக. அல்லேலூயா. இந்த ஆத்துமா கெட்டு போகாமல் இது ஈடு ஏறணும். ஈடேற நமக்குள்ளே இருக்க வேண்டிய சுபாவம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். அப்போ இந்த ஆத்மா என்ன செய்யாது, கெட்டுப்போக. அப்போ முதல் சுபாவம் உப்பினுடைய சுபாவம் கெட்டு போக விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது சொன்ன காரியம் ருசி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உப்பு போட்டால் தான் சாப்பிட முடியும். சொன்னீங்களா ஆரம்பத்தில் சொன்னீங்க, உப்பு இல்லாத பண்டம் உப்பையில். அது உண்மையிலே அனுபவிச்சு பார்த்தா நீங்கள் சோத்தில் உப்போடல அந்த ப்ரெஷர் வந்து இது சோத்தில் அரை உப்பு போடுங்கன்னு சொல்லுவாங்க. சில இடத்துல பாத்திரம் கிடக்கூடாதுன்றக்காண்டி சோத்தில் உப்பு போடாமல் என்ன செய்வாங்கன்னா சமையல் பண்ணுவாங்க. ஆனால் அதெல்லாம் பாருங்கள் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ரெண்டாவது இந்த உப்பு இல்லாமல் நம்ம சாப்பிட்ற பார்த்தீங்களா, மனுஷனுக்கு தேவையான எனர்ஜி என்னச்சுன்னா, எனர்ஜினா தமிழ் என்ன சொல்லுவாங்க, ஆற்றல் இழந்து போயிடும், இல்லாமல் போயிடும். அப்போது உப்பு நமக்கு ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ருசி, அந்த ருசி இருந்தால் என்ன செய்வோம் நம்ம, வெரி குட், என்ன செய்வோம் கூட கொஞ்சம் ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் உப்பு இல்லாமே சாப்பிட்டு திடீர்னு ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டோன்னா நல்ல ருசியாக இருக்கும். அப்போ டபக்குன்னு என்ன செய்வோம், அவங்க சொன்ன மாதிரி 4 வாய் சேர்த்து கூட என்ன செய்வோம், வயிறு நிறைஞ்சது கூட தெரியாது, சாப்பிட்ருவோம். கர்த்தருக்கு ஏன்னா அந்த உப்பின் தன்மை ருசி உடையதாய். இதை யோபு என்ன சொல்கிறார் 6:6 ருசி இல்லாத பதார்த்தத்தை உப்பில்லாமல். அப்போ ருசி இல்லாத பதார்த்தம் வேணும்னா உப்பிடப்பட்டிருக்கணும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ருசி இல்லாத பதார்த்தம்னா உப்பு இல்லாத பதார்த்தம்னு அர்த்தம். அதை உப்பு போடாமல் சாப்பிட முடியுமா? நோ, சாப்பிட முடியாது. அப்போ உப்பிட்டா தான் அதில் ருசியே வருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, இது எழுத்தின்படியான ருசியை பார்த்துட்டு வர்றோம். இப்போ இது ஆவிக்கிற ருசியை எப்படி பார்க்கணும், கொஞ்சம் கண்டுபிடிங்க. நான் மனுஷன், அதாவது அவர் நலன்பை ருசித்து பார்க்குறோம். இப்போது வசனம் இப்போ எப்படி சொல்லிங்கன்னா, நான் உப்புடையவனாக இருக்கணும், அல்லேலூயா, நான் ருசியுடையவனாக இருக்கணும். இப்போ கர்த்தர் நல்லவனு ருசித்து பார்க்கலாம், அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாலும் ருசித்து பார்க்கணும், அவர் நல்லவர் தான். நான் ருசியாக இருக்கணும்னா என்ன செய்யணும் சொல்லுங்கள். இங்கிட்டு கேட்ட சொல்ல மாட்டோம், அங்கிட்டு பார்த்து சொல்கிறேன் திரும்பி.
சொல்லு, திரும்பி சொல்லு. நான் ருசியிலவனாக இருக்குன்னா பைபிள் வாசிக்கணும். அடுத்து மறுபக்கம் என்னது? ஜெபம் பண்ணணும். இது ரெண்டை விட்டால் அந்த கிறிஸ்தவனுக்கு வேறு வேலையே கிடையாது. ஆனால் இது ரெண்டு தான் ஜீவனே இருக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது ரெண்டை விட்ட வேறு பிழைப்பு நமக்கு கிடையாது. இது ரெண்டு தான் நமக்கு ரெண்டு கண்ணுக்கு வாலிபர் நம்ம கூடி ஆலோசிக்கும் போது அப்படி தான் பேசணும். ரெண்டு தான் நம்ம வாழ்க்கையில் ரெண்டு கண். இதை விட்டால் ஒரு கண் பார்வை இழந்த மாதிரி ஆயிரும். அல்லது ரெண்டுமே விட்டாச்சுன்னா ரெண்டு கண் பார்வை இழந்த போல் ஆயிரும். அப்புறம் வள்ளுவர் சொன்ன மாதிரி புண்ணுடையவர்களாக இப்போ வருவோம். திருக்குறள் தெரியுமா? திருக்குறள் தெரியுமா? கண்ணு புண்ணுன்னு ஒரு திருக்குறள் இருக்குது, தெரியுமா? தெரியாதா? யாருக்குமே தெரியாதா? கற்றார் முகத்திலிரண்டு கண்ணுடையார், கல்லாதார் முகத்திலிரண்டு புண்ணுடையார். கற்றவர்கள் எல்லாருக்கும் முகத்தில் ரெண்டு கண் இருக்கான், கல்லாதவர்களுக்கெல்லாம் முகத்தில் ரெண்டு புண்ணு இருக்கான். என்ன இன்றைக்கி தான் கேட்குறீங்களா அந்த திருக்குறளை? அல்லேலூயா. அப்போ தேவசபையில் காத்திருக்க தேவ பிள்ளைகள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் வேதம் வாசித்து ஜெபிச்சா ரெண்டு கண்ணு நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஜெபம் பண்ணி வேத வாசிக்கணும், வேத வாசி ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணி? நமக்கு ரெண்டு கண்ணு. ஆமென். இது லிட்டரலாக நமக்கு சரீரத்தில் இருக்க கண்ணு. வேதமும் ஜெபமும் ஸ்பிரிச்சுவலாக நமக்கு இருக்கிற ரெண்டு கண். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் நம்ம வாசிக்கிற இந்த வேதம் சொல்லுது ருசி இல்லாத பதார்த்தம். இப்போ நான் ஆவிக்கிற ருசினா என்ன? என் தேவனை நான் பிரியப்படுத்திட்டுனா என் சுபாவத்தில், தம்பி சொன்னால ஜெபம், தம்பி சொல்ல வேதம், அதில் நான் ஜெபத்தில் வேதத்தில் நான் பிரியமாக நடந்துக்கிட்டேன்னா, தேவனுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிட்டேன்னா, நான் தேவனுக்கு பிரியமாக நடந்துக்கிட்டேன்னா நான் ருசி உள்ளவன். அல்லேலூயா. இந்த ருசியை நாம் 34ஆம் சங்கீதத்தில் கர்த்தர் ருசியில் என்பதை ருசித்து பார்க்க சொல்லி பார்த்தோம், சொன்னீங்க. ஆனால் நான் ருசி உள்ளவன் என்பதை கர்த்தர் மற்றவங்கள்ட்ட சொல்லணும். எப்படிங்க? ஒரு நாள் சாலமோன் தப்பு பண்ணிட்டான். அந்த சாலமோன்ட்ட தாவீதை பற்றி ஆண்டு பேசுகிறார். 1 ராஜாக்கள் 11 நம்ம வசனம் வாசிக்கிறோம். 4 வாசிங்க. இன்னும் எரபயாம்கிட்ட சொல்லுவார், இன்னும் பின்னாடி வருகிற ஒவ்வொரு ராஜாக்கள்கிட்ட சொல்லுவார், தாவீதை போல நீங்கள் இல்லைப்பா. அப்போ தாவீதுடைய வாழ்வு கர்த்தருடைய வாழ்வு, கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய எண்ணத்தில் அவர் ருசித்து பார்த்தார். அல்லேலூயா. இப்போது இன்னும் நல்லா சொல்லணும்னு சொன்னீங்கன்னா, யெகூன்னு சொல்லி ஒருத்தன் வருவான். 1 ராஜாக்களில் அவன் அபிஷேகம் பண்ணப்படுவான் எலிசாவால். 2 ராஜாக்களில் அவன் படைத்தலைவனாக இருக்கிறவன் ராஜாவாயிடுவான். ராஜாவாயிட்டு கர்த்தருக்கு பிரியமானதெல்லாம் டக்கு 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 டக்குன்னு என்ன செய்வான்? 9ஆம் அதிகாரத்திலும் 10ஆம் அதிகாரத்திலும் பயங்கர ஸ்பீடுனால அவ்வளோ போல் பெரிய ஸ்பீடு கிடையாது, அவ்வளோ ஸ்பீடு. கர்த்தருக்கு பிடிக்காது என்னென்னமோ சகலமும் சங்கரம் பண்ணுவான். அடின்னு அடித்து நொறுக்கி பிச்சு எடுத்து எல்லாத்தையும் உதறி தள்ளி ஒரு பயங்கரமான ஒரு சுத்திகரிப்பில் கொண்டு வருவான். ஒரு நாள்லாம் பார்த்தீங்கன்னா பாகாலை கும்பிட்றதுக்கு எல்லோரும் வாங்கடா, பாகால் கும்பிடுற பூசாரிகளை வாங்கடான்னு கூப்பிட்டு வச்சு, பாகாலை கும்பிட ஆசிரியரில் கூப்பிட்டு வச்சு, உங்களுக்கு எல்லாத்துக்கும் தாங்க புது ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. ஒருத்தங்க கூட கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருத்தனையெல்லாம் பார்த்துங்க, ஆயிரக்கணக்கில் ஆத்துமாக்கள் பாகால் கோயிலில் வந்திருக்காங்க. பூசாரிகள் அங்கே வெளியே கொஞ்சம் பேர் ரெடி பண்ணி வச்சுட்டு, எவனாச்சும் ஒருத்தன் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குன விட்டமே ஆத்துமா அதுக்கு ஈடாக சாகும் சொல்லி எல்லாருக்கையும் பட்டயத்தை கொடுத்து வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாரும் புது ட்ரெஸ் வாங்குறானுங்க, எல்லாரும் சாப்பிட போகிறானு. இப்போ யெகூ சொன்னான், ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது, வெட்டு, ஒருத்தன் கூட உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த கோயிலை இடிச்சிட்டு பைபிள் போட்டுக்கு மலை சலாதிக்கு இருக்கிற இடமா மாற்றி விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த பாகல் கோயில் கக்ஸ் ரூமாக இருக்குது.
அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 9:10 இவனுடைய பயங்கரமான செயல்கள் இருக்கும். இது வாசித்து பாருங்க. ஏசப்பேல் என்ன ஆட்டம் போட்டா, ஏசப்பேலை தேடி போய் தள்ளுங்கடா மேலேருந்து கீழேன்னா தள்ளி மேலேருந்து விழுகும்போதே சுவரில் ரத்தம் தெரித்து வந்து அரகரை விழுகிறான். அவளை மிதிச்சுட்டு மேலே மாடிக்கு போய் அங்கே விருது சாப்பிட்டு கீழே வர்றான். அங்கே கொஞ்சோண்டு தான் மீதி இருக்குது. மீதி எல்லாத்தையும் நாய் தின்ட்டு போயிடுச்சு. ஏசப்பேல நாய் தின்னுட்டு போயிடுச்சு. கர்த்தர் இந்த யெகூவை கொண்டு பயங்கரமான ஒரு காரியத்தை செய்தார். அந்த யெகூவை கர்த்தர் புகழ்ந்தார். அவனுக்கு கடைசியில் கெட்டு போயிட்டான். ஆனால் அவனை கர்த்தர் புகழ்ந்தார். இந்த ருசி தேவ சமூகத்தில் நம்முடைய வாழ்வில் எது கர்த்தருக்கு பிடிக்கலையோ அது எனக்கு பிடிக்கக்கூடாது. எது கர்த்தருக்கு பிடிக்குமோ அது எனக்கு பிடிக்கும். இது தாங்க ருசி உடையவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொல்லணும். கர்த்தர் என்னை விருப்பத்தோடு பார்க்குறீங்கன்னா நான் அவருக்கு ஏதோ அவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சுருக்கேன்னு அர்த்தம். இன்றைக்கி நம்ம எதை கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறோம்? இன்றைக்கி நம்ம எதை கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறோம் சொல்லுங்கள். எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமாக செய்கிறோம்? தம்பிகளை போட்டு 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 ஐயா துதிங்க, பிள்ளைகளை துதிங்க, சபையாரை துதிங்க. துதித்தலே கர்த்தருக்கு இன்பம். நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வந்துச்சு, ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போனோம். சாப்பிட்டீங்களா? ஆமாம். உடனே அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படி இருந்துச்சு பந்தி? எப்படி இருந்துச்சு? ருசிலாட்டாலும் நம்ம என்ன செய்வோம்? நல்லா இருந்துச்சு, ருசியாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே ருசி இருந்தால் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பந்தி சூப்பராக இருந்துச்சு. அப்போ நம்முடைய உள்ள எப்படி இருக்குது? இன்பமாக இருக்குது. துதித்தலே இன்பமும். அப்போ இந்த ருசி எங்கே போய் அங்கே போய் வேலை செய்யுது? துதியில் போய் வேலை செய்யுது. அப்போ கர்த்தருக்கு பிரியமாக ஒரு யெகூ, கர்த்தருக்கு பிரியமாக ஒரு தாவீது, கர்த்தருக்கு பிரியமாக இன்றைக்கி சபை. நான் என்ன செய்யணும்? முத்துக்குமார் சொல்லி நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். சொல்லு, சத்தமாக சொல்லு. நம்ம என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? துதிக்கணும். துதிச்சா இன்பம். அவருக்கு துதி செலுத்தின அவருக்கு நமக்கு இன்பம், அவருக்கு மகிமை. இதில் அவர் என்னை பார்த்து ருசியுள்ள பதார்த்தமாக என்னை ஏற்றுக்கொள்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சமயம் கடந்து போகும்போதாக அடுத்தபடியாக நாம் இந்த உப்பின் தன்மையுடையவர்களாயிருங்கள் அல்லது உப்புடையவர்களாயிருங்கள். இந்த வார்த்தையின்படி உப்பு எப்படிப்பட்டதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுத்திகரிக்கிற ஒரு தன்மை உடையது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீனை வாங்கி அப்படி சமையல் பண்ண என்ன ஆகும்? அதுக்கு கொச்சை தமிழ் ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள்? கவிச்சி அடிக்குமா? நாற்றோன்னு சொன்னால் அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. மீனுக்குரிய வாடை என்ன சொல்லுவோம்? கவிச்சி வாடைன்னு சொல்லுவோம். கவனிங்க நல்லா. இது இல்லாமல் இருக்கு. நம்ம என்ன செய்கிறோம்? மீன் வாங்கினவங்க என்ன செய்கிறீங்க சொல்லுங்கள்? உப்பை போட்டு கழுவணும். அல்லேலூயா. உப்பை போட்டு கழுவணும். ஆமென். உப்பை போட்டு இந்த நீங்கள் இங்கே எப்படிலாம் செய்கிறீங்களே, எங்கள் ஊரில் 1000 மீன் இருக்குது. 1000 மீன்னா பொடிசாக இருக்கும். அதில் முள் ரொம்ப சின்னதாக இருக்கும். நம்ம விரலில் கூட பகுதியாக இருக்கும். அருமையான இருக்கிற மீன்லேயே புரோட்டீன் கூடுதலாக இருக்குது, விலையும் கூடுதலாக இருக்குது. அது வாய்க்கால்லையும் வயல்கள்லேயும் குளத்துகள்லையும் தான் இருக்கும் 1000 மீன். ரைட்டு. அந்த 1000 மீன் போட்டு உப்பை போட்டு சட்டியில் சுற்றுன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வீடுகளில் இந்த மீனை போட்டு என்ன செய்வோம்? உப்பு போட்டு தான் சுத்திகரிப்போம். அப்போது இந்த உப்பு எதுக்கு பயன்படுதான்? சுத்திகரிக்க பயன்படுது. எசேக்கியேல் புஸ்தகத்தில் ஆண்டவர் தேசத்தை பற்றி பேசிட்டு வராரு. அப்படி பேசும்போது 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இந்த இஸ்ரேல் தேசத்தை ஒரு பெண்ணுக்கு ஒப்புமையாக சொல்லி, இந்த பெண் குழந்தை பிறந்திருக்குது. அந்த பெண் குழந்தை பிறந்த குழந்தைய
எப்படி நிலைமையில் இருக்குது? அந்த குழந்தை பற்றி பேசும்போது ஆண்டவர் 16 வாசிங்க. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளிலே உன் தொப்புள் அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. இது ஒவ்வொன்றும் ஒரு டாப்பிக்கில் சொல்லுவாங்க. இதில் நமக்கு வேண்டிய டாபிக் என்னது? உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை. அப்போ சுத்திகரிப்புக்கு என்ன தேவைப்படுது? உப்பு. உப்பு அது சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுகிற ஒரு பொருள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இப்போ நம்ம செல்ஃபோனில் எடுத்து பிரிண்ட் போட்டுறோம், சூப்பராக பிரிண்ட் போட்டுறோம், கேமரா வச்சு பிரிண்ட் போட்டுறோம். முன்னாடிலாம் ஒரு ஃபோட்டோ எடுத்தாங்கன்னா அந்த ஃபோட்டோவை கொண்டு அந்த ஒரு நெகட்டிவ் காப்பி இருக்கும், பிளாஸ்டிக்கில் பெரிய காப்பியாக இருக்கும். அந்த காப்பியை கொண்டு தண்ணிக்குள்ளே போட்டு அதில் ஹைப்போ உப்புன்னு சொல்லி ஒரு உப்பு இருக்குது. அந்த உப்பு போட்டு என்ன செய்வாங்கன்னா கழுவி சுத்திகரித்து அப்படி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த காலத்துலேயும் ஒரு ஃபோட்டோ வர்றதுக்கு 3 நாள் 1 வாரம் ப்ராசஸ் நடக்கும். இப்போ ஃபோட்டோ எடுத்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் பிரிண்ட் போட்டு கொண்டு வந்துடலாம், மறு சைக்கிளில் பிரிண்ட் போட்டு கையில் கொண்டு வந்துடலாம். அந்த காலத்தில் ஃபோட்டோக்கு ப்ராசஸ் இருக்குது. அப்போது அதில் சுத்திகரிக்கிறதுக்கு ஹைப்போ உப்புன்னு சொல்லி ஒரு உப்பு இருக்குது. ஆமென், கர்த்தருக்கு சொல்கிறோம். இன்னுமா எத்தனையோ உப்பு வகைகள் இருக்குது. இந்த உப்பு வகைகள் பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கிறதுக்காக பயன்படுகிற பொருள்களில் ஒன்று. அல்லேலூயா. அப்போது தேவ சமுதிரம் காத்திருக்க தேவ பிள்ளைகள், நாம் நம்மையும் சுத்திகரிக்கணும், மற்றவர்களையும் சுத்திகரிக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு சொல்கிறோம். சுத்திகரிக்க கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். உப்பின் தன்மை உடையவர்களாக இருங்கள், உப்பின் தன்மை கொண்டிருங்கள். அப்போது உப்பு சுத்திகரிக்கிறது போல் நாம் நம்மையும் என்ன செஞ்சுக்கணும்? சுத்திகரிச்சுக்கணும். வீட்டில் இருக்க பிள்ளைகளையும் சுத்திகரிக்கணும். உங்களுக்கு டக்குனு ஞாபகம் வருமே, மற்றவங்களையும் சுத்திகரிக்கணும். டக்குனு ஞாபகம் வருமே, இன்னும் வரலையா? யோபு என்ன செஞ்சார்? ஒவ்வொரு வீட்லேயும் விருந்து கொண்டாடும் யோபு என்ன செஞ்சார்? வாசிங்களேன். ஒவ்வொரு முறை ஒவ்வொருத்தர் வீட்டில் கூடும் 1ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அந்த வார்த்தையை மட்டும் பாருங்கள். பரிசுத்தப்படுத்தி அதிகாலமும் எழுந்து அவர்கள் எல்லோரும் இலக்கத்தின்படியும் சர்வாங்க தர்மடி செலுத்துவான். பரிசுத்தப்படுத்தி, இந்த வார்த்தையை மட்டும் பாருங்கள். அப்போ யோபு செஞ்ச வேலை உப்பின் தன்மையை செஞ்சானா? மீனை போட்டு உப்பை போட்டு சுற்றுன மாதிரி 10 பிள்ளைகளையும் 10 பிள்ளை குடும்பத்தையும் போட்டு சுற்றினானா? சுத்திகரிங்கப்பா. அல்லேலூயா. சுத்திகரித்து தான் அப்புறம் அனுப்பான். ஏன்னா இங்கே சாப்பிட்டுட்டு வயிற்றுக்கு சாப்பிட்டா மனுஷன் மைண்ட் என்ன செஞ்சிடும்? யாருடா தேவன், யாருடா படைச்சது? அந்த வயிறு நிறைஞ்சதுமே பேச்சு ஒரு சைஸாக வரும். குடித்தவங்களுக்கு குடிச்சமே புத்தி மாறிக்கிறோமா? ஏன்னா சிறுமலை பாதிச்சதுனால புத்தி மாறிக்கிறோமா? குடித்த ஒரு மாதிரி பேசுவாங்க, சொல்லுவாங்க. போலீஸை கண்டமே புத்தி சரியாக இருமா, இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆயின்னு கத்திக்கிட்டு போவானா. அப்புறம் அங்கே ஒருத்தன் போலீஸ்காரன் வந்த மாத்திரத்தில் ஸ்டடி ஆயிடுவான். அல்லேலூயா. இங்கே யோபு செஞ்ச வேலை சுத்திகரிச்சு அனுப்பிச்சார். சரி, அடுத்து கடக்குன்னு முடிக்க போகிறோம். கடைசியாக காரியம் சொல்லுது, உப்பின் நிறம் வெண்மை. இந்த வெண்மைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கொடுக்குற தூய்மை, பரிசுத்தம், இதே தான் சுத்திகரிக்கிற தன்மையுடைய அடுத்த பாயிண்ட் தான் அது. இந்த வெண்மை, தூய்மை, சுத்திகரிப்பு, பரிசுத்தம். ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளைகள், கொலோசையர் 3:12 வாசிங்க. என்ன போட்டிருக்குது? வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வேதவசனத்தில் பார்க்கிற பொழுது, இந்த வேதவசனம் இப்படி சொல்லுது பாருங்கள்.
தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தின் தயவையும் மனத்தாலும் சாந்தத்தின் நீடிய பொறுமையும் தரித்து கொள்ளுங்கள். அப்போ அந்த துவக்கம் சொல்லுது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தராய் நாம் காணப்படணும். அல்லேலூயா. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். இப்போது லேவி ராகமத்தில் 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுக்கடுத்து 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 15, 16 வசனங்கள் வாசிக்கும் பொழுது இந்த வசனம் இப்படி சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதுக்கடுத்து உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். 1, 2ன்னு சொல்லி போடலை. பார்க்குறனாலும் சரி, சிந்திக்கினாலும் சரி, செயல்படுறனாலும் சரி, நான் யோசிக்கினாலும் சரி, நடக்கினாலும் சரி, நான் சாப்பிட்றனாலும் சரி, சகல நடக்கையில் நான் எப்படிப்பட்டவனாக இருக்கணுமா? பரிசுத்தமாக இருக்கும். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, பி ஹோலி பிகாஸ் ஐ ஆம் ஹோலி. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக, உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். அப்போ உப்பின் தன்மைக்கு அது பரிசுத்தப்படுத்துகிறது. நாமும் என்ன செய்யணும், உப்பின் தன்மையுடைய இருந்தோம்னா இந்த வெண்மை அல்லது தூய்மை அது பரிசுத்தத்தை குறிக்கிறபடினால நாம் பரிசுத்த தன்மையுடையவர்களாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எபிரேயரில் சொல்லப்படுது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அப்போ பரிசுத்தம் இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். அந்த உப்பின் தன்மையாகிய தூய்மை இருந்தால் தான் என் தேவனை நான் தொழுது கொள்ளவும் முடியும், அவரை தரிசிக்கவும் முடியும். தேவனாய் கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தொடர்ந்து தேவ சமூகத்தில் நாம் கெட்டு போக விடாதவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் ருசி உடையவர்களாக, சுத்திகரிக்கிறவர்களாக, பரிசுத்த வாழ்வுகளாக காணப்படுவோம். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. ஆமென். எழுந்து